இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனம். என்ன சொல்ற, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நியாயாதிபதிகள் 6:14. ஆனா என்ன சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய போறேன்னு நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கிதியோனுக்கு ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. விதமாக ஆண்டவர் சொல்ற காரியம் தான் என்னன்னா, நான் உன்னை அனுப்புகிறவர், நான் உன் கூட இருக்க போறேன், நீ ஏன் உனக்கு எல்லாம் நன்மையா செய்து எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். அதனால நீ என்ன செய்வாய், கவலையே பட வேண்டாம், நீ என்ன செய்வ, மீதியானரை முறியடிப்பாய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இதை குறித்து நாமளும் என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல.